இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூட்ரிஷன் டாபிக்ல நம்ம பார்க்க போறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோசமைன். இப்ப இதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். குளுக்கோசமைன் பத்தி எதுக்கு யூஸ் பண்றாங்க, என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். எஸ், ஆக்சுவலி குளுக்கோசமைன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா உள்ள பாத்துலாம். நம்ம இது வந்து ஒரு குளுக்கோசமைன்ங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம வெளியில இருந்தா நம்ம பாடி கொடுக்கணும் சாப்பாடு மூலமா, இல்லையா? இப்ப இந்த குளுக்கோசமைன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் அ நேச்சுரல் சுகர் காம்பவுண்ட். நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி, ஒரு நேச்சுரல் காம்பவுண்டா, ஒரு நைட்ரஜனோட சேர்ந்து, நைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்கும் அதுல வந்துட்டு இருந்ததுன்னா அதை வந்து அமினோ சுகர்னு சொல்லுவோம். அதுதான் குளுக்கோசமைன். இந்த குளுக்கோசமைன் வந்து மெயினா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு செயின் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுது மெயினான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயசு ஆக நம்ம மிஷினே எடுத்துக்கோமே. நம்ம மிஷினுக்கு எதுக்கு, நம்ம சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கியர்ஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து இது ஊத்துறோம் இல்லையா, ஆயில் ஊத்துறோம். சோ அதெல்லாம் ஏன் நம்ம ஊத்துறோம், நம்ம வந்துட்டு நம்ம மிஷினை மெயின்டைன் பண்றோம், கிரீஸ் போடுறோம். இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பார்ட்டும் வந்து சேர்ந்து ஒர்க் ஆகும்போது அந்த உராய்வு தன்மை இல்லையா, அந்த ஃபிரிக்ஷன் அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அதெல்லாம் பண்றோம். அதே மாதிரிதான் நம்ம பாடியில ரெண்டு போன்ஸ், எங்கெல்லாம் நம்ம போன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லைங்களா, லைக் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் போன்ஸ். அப்ப இந்த ஜாயின்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு போனும் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த ஜாயின்ஸ்ல வந்துட்டு நமக்கு வந்து இந்த உராய்வு தன்மை, whenever we move our hands, legs இதெல்லாம் மூவ் பண்றோம், எல்லா வேலையும் பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த ரெண்டு போன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற உராய்வு தன்மை வந்து it has to be maintained இல்லையா, அது வந்து நல்லா மெயின்டைன் ஆகணும். அதுக்கு நம்ம பாடிக்கு வந்துட்டு மெயினா ஹெல்ப் பண்றது வந்து இந்த குளுக்கோசமைன் தான். இந்த குளுக்கோசமைன் என்ன பண்ணுனா ஒரு ஜெல் மாதிரி, இது வந்து ஒரு பில்டிங் பிளாக், ஒரு செமி ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கொழ தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு ஜாயின்ஸ்க்கு நடுவுல நமக்கு கார்டிலேஜ் அப்படிங்கிற ஒரு மசில் இருக்கும். இதை நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூ கலரா இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலரா இருக்கிறது தான் ஃப்ளூயிட். அதை சுத்தி அந்த பக்கம் அந்த சைட்ல இருக்கிறது வந்து கார்டிலேஜ். அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது, இந்த ஒயிட்ல இருக்கிறது வந்து போனு, இந்த ஒயிட்ல இருக்கிறது போனு, இதெல்லாம் தான் கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜ்குள்ள நமக்கு இந்த ஃப்ளூயிட் தான் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த குளுக்கோசமைன் தான் இந்த ஃப்ளூயிட் நல்லா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஒரு ஹெல்தியான ஜாயின்ஸ் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? இதுதான் குளுக்கோசமைனோட பெனிஃபிட்ஸ். இதுக்கு தான் நமக்கு குளுக்கோசமைன் நம்ம உடம்புக்கு தேவை. இப்போ நம்ம அந்த ஹெல்தியான குளுக்கோசமைன் நமக்கு இல்ல, அவ்வளவு சஃபிஷியன்டான குளுக்கோசமைன் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி டெஃபிஷியன்சி வரும்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஈஸ்டோஆர்த்ரைட்டிஸ் அண்ட் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து எங்க வரும், ஆர்த்ரைட்டிஸ் சொன்னாலே ஜெனரலா வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்றாங்க. இன்ஃப்ளமேஷனா வீக்கம், புண்கள், இதுதான். இது வந்து உடம்புல மித்த ஆர்கன்ல வர மாதிரி நமக்கு இந்த ஜாயின்ஸ்லயும் வரும். சரிங்களா? இது மெயினா இது வர்றதுக்கு ரீசன் என்னன்னா, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஸ்ட்ரெஸ். நம்ம ஜெனரலாவே சாரோட செஷன்ல பார்த்திருக்கோம். நம்ம வந்து இன்ஃப்ளமேஷன் எதனால வருது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. இது ரெண்டாவது காஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஓவர் வெயிட் கூட எதனாலன்னா ஸ்ட்ரெஸ்னால தான். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தே ஈட் மோர், நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இல்ல, தேங்க் டு காட் நம்ம நிறையவே அதுல இருந்து மாறி இருக்கோம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்னால நிறைய சாப்பிட்டதுனால ஓவர் வெயிட் உண்டாகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுது, இன்ஃப்ளமேஷன் வருது. இதான் நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் ஜெனரலா சொல்றோம். அதுவும் எஸ்பெஷலி வந்து இந்த நீஸ், போன்ஸ், ஸ்பைன், முதுகு தண்டுவடம் இதுல எல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்றாங்க. அப்புறம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஜாயிண்ட்ல நாளடைவுல நம்ம கவனிக்காம விட என்ன ஆகும்னா, அப்படியே கை கால்கள் எல்லாம் ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும், அப்படியே வெறப்பாயிரும் இந்த போன்ஸ் எல்லாம் வந்துட்டு. அப்புறம் ஸ்வெல்லிங் இருக்கும், வலி இருக்கும் அதிகமா. இதுதான் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இப்படி எல்லாம் நம்ம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த குளுக்கோசமைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈஸஸ் தி பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் குறைக்குது. ஏஜிங், போன்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சாலே அப்கோர்ஸ் நமக்கு வந்து ஏஜிங் வந்து தடப்படும். அப்புறம் வந்து எல்லா இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிசீசஸ், இன்னொன்று நம்ம வந்து இது சொல்லுவோம் இல்லையா, அதை மஜ்ஜைன்னு சொல்லுவோம், அது வந்து நல்லா உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மஜ்ஜைகள் பத்தி, போன் மேரோ பத்தி. இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இம்யூன் சிஸ்டம் நமக்கு கிரியேட் பண்றதுக்குலாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? அப்புறம் வந்துட்டு நம்ம ஈவன் அது மட்டும் இல்லாம நம்மளோட சுளுக்கு அந்த மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் சுளுக்குன்னா என்ன, நரம்புகளுக்கு நடுவுல சுத்தப்பட்டு நரம்பு முடிச்சு விழுந்துருச்சு, இல்ல நரம்பு ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரிதான் சுளுக்கு ஒரு முடிச்சாயிருச்சு, நரம்புக்குள்ள ஒரு நார்மலான இது இல்ல அப்படின்னா, நரம்பு நார்மலா இல்ல அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெயின் சுளுக்கு உருவாகும். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த லிக்விட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினுக்கான சான்சஸ் இருக்காது, ஸ்டிஃப்னஸ் இருக்காது. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஒரு நல்ல டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்கிறதுக்கு நமக்கு இது வந்து ப்ரொமோட் பண்ணுது. அப்புறம் நம்ம இன்ஜுரிஸ்ல இருந்து நம்ம ஈஸியா வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், நம்ம ஜாயின்ஸ் வந்து. அதாவது இப்ப நம்ம விளையாடுறோம், ஓடி ஆடுறோம், நடக்கிறோம், திடீர்னு தடுக்கி விழுறோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம ஜாயிண்ட்ல தான் முதல்ல அடிபடும்.
சோ அதெல்லாம் நம்ம வந்து தடுக்கலாம். சோ ஒரு ஹெல்தி கார்டிலேஜ் உருவாகும். போன்ஸ சுத்தி இருக்கிறது கார்டிலேஜ், அதுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிடுக்கு தான் நமக்கு குளுக்கோசமைன் வேணும். சோ அந்த கார்டிலேஜ் கூட நமக்கு என்ன ஆகும்னா ஹெல்தியா ஃபார்ம் ஆகும். அப்ப போன்ஸ் ஈஸியா வந்து பிரிவென்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து இதோட ஃபுட் சோர்சஸ். ஃபுட் சோர்சஸ்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரேர். அதாவது இந்த ஷ்ரிம்ப்ஸ், கிராப்ஸ், லாப்ஸ்டர், இந்த ஷெல் ஃபிஷ் இதோட தோள்கள்ல இருந்து தான் இது வந்து உங்களுக்கு நல்ல குளுக்கோசமைன் கிடைக்குமா. நமக்கு ஜெனரலா வந்து எவ்வளவு வேணும்னா ஒரு 1500 mg நமக்கு வந்து இது ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கணுமா நம்ம. சரிங்களா? அவ்வளவு தேவைப்படுது நம்ம உடம்புக்கு. அப்புறமா இது இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே நான் எதுல இருந்து எடுத்தேன்னா என்னோட புக் ரெஃபரன்ஸ் வந்து உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற அந்த புக்ல இருந்தா நான் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சில சார் சொல்ற சில வெப்சைட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபுட் சோர்ஸ் பார்த்தோம் என்னன்னு. இந்த ஃபுட் சோர்ஸை நம்ம சாப்பிடுறதுங்கிறது சாத்தியப்படாத ஒண்ணு. சோ இப்ப அப்படி இருக்கும்போது நம்ம குளுக்கோசமைன் வந்து எப்படி நம்ம ரிச்சா வச்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு இந்த குளுக்கோசமைனுக்கு மெயினா வந்து 2 காம்போனன்ட்ல இருந்து நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எடுத்துக்கலாம். இது என்னன்னா போஸ்விலா அண்ட் புரோமைலைன் அப்படின்னு 2 சொல்றோம். புரோமைலைன் அண்ட் போஸ்விலா அப்படின்னு இந்த 2 ஐட்டம் தான் மேஜரான ஒரு விஷயம் நமக்கு அந்த குளுக்கோசமைன் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு பிசின் மாதிரி இருக்கக்கூடியது. இந்த போஸ்விலா வந்து இந்த ட்ரீ வந்து நமக்கு இந்தியாவில கிடைக்கக்கூடியதா. இந்த பிசின் தான் நமக்கு வந்துட்டு குளுக்கோசமைன் நல்லா ஜெனரேட் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது. அதுவுமே குளுக்கோசமைனும் வந்து அந்த கார்டிலேஜும் அந்த ஃப்ளூயிடுக்கு தான் ஹெல்ப் ஆகுது. சோ அந்த தன்மை இதுல இருக்கு. புரோமைலைன் அதே மாதிரிதான். இது வந்துட்டு ஒரு என்சைம். இது வந்து மோஸ்ட்லி வந்து பைனாப்பிள்ல இருந்து இருக்காங்க. இது வந்துட்டு சரிங்களா? இந்த ஸ்வெல்லிங்க்கு அப்புறம் நம்ம இம்யூன் சிஸ்டம் எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த புரோமைலைன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஃபைன். இப்போ இது இந்த ஓகே. இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபைன். இப்போ இந்த புரோமைலைனும் போஸ்விலாவும் நமக்கு சப்ளிமெண்டா நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கு நமக்கு மெயினா நமக்கு கிடைச்ச காட்ஸ் கிஃப்டான நியூட்ரலைட்டோட குளுக்கோசமைன் HCl வித் போஸ்விலா அப்படிங்கிற இந்த சப்ளிமெண்ட்ல தான் நமக்கு வந்துட்டு இட் ஃபுல்ஃபில்ஸ் த குளுக்கோசமைன் கண்டென்ட். நம்ம பாடிக்கு தேவை ப்ரொடியூஸ் ஆகிற குளுக்கோசமைனை இந்த சப்ளிமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகுது. இது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இட் கண்டெய்ன்ஸ் a goodness of boswellia, a gum resin that supports healthy connective tissues. இந்த connective tissues வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கு நமக்கு போஸ்விலா தேவை. இந்த புரோமைலைன் என்ன பண்ணுதுன்னா ஒரு நேச்சுரல் என்சைம். இட் ஹெல்ப்ஸ் ஹெல்தி கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஆல்சோ ப்ரொவைட் பைட்டோநியூட்ரியன்ஸ் அப்படியே நமக்கு கொடுக்குது இது வந்துட்டு. அப்போ இது அது மட்டும் இல்லாம நம்ம ஜாயிண்டோட மொபிலிட்டி, அதாவது நம்ம மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, மூவ்மெண்ட் பண்ணும்போது இப்ப டக்குன்னு எழுந்திருக்கோம் அப்படின்னா நம்ம முட்டு வந்து கரெக்டா அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம கால்கள் முட்டு ஆகட்டும், ஃபுட்ல இருக்கிற முட்டு ஆகட்டும், நீஸ்ல இருக்க முட்டு ஆகட்டும், அது சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால உடனே எழுந்திருக்க முடியும், உட்கார முடியும், நடக்க முடியும் இதுக்கெல்லாம். சோ அந்த மொபிலிட்டிக்கும் அப்ப மொபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்ப ஜாயின்ஸ் ஹெல்தியா இருக்கணும் இல்லைங்களா. இதுக்கு வந்து இந்த போஸ்விலாவும் இந்த புரோமைலைனும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான இன்கிரிடியன்ஸ். இது நம்ம எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் சப்ளிமெண்ட் குளுக்கோசமைன்ல இருக்கு. இது எப்படி நம்ம பிரிஸ்கிரைப் பண்ண இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்போம். அதை நம்ம கோச் கிட்ட வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிருப்போம். கோச் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அந்த சர்விங்ஸ்ல நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஜென்ரலி இது வந்து 2 tablets per day அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்விங்ஸ்ல எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு இதை எடுத்தாலே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த 1500 mgக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டேப்லெட்ல பாத்தீங்கன்னா 750 mg நமக்கு குளுக்கோசமைன் கிடைக்குது. சோ அப்போ 2 டேப்லெட் நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கும்போது இது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1500 நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் நம்ம வந்துட்டு. சோ அப்ப நம்ம பாடி வந்து ஒரு நல்ல குளுக்கோசமைனை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதனால நம்ம ஜாயின்ஸும் உடம்பும் பாத்தீங்கன்னா ஹெல்தியாவும் ஆரோக்கியமாவும் இருக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் குளுக்கோசமைன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாபிக். சோ எல்லாரும் இதனால நிறைய பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்கோ, உங்க ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீங்க இந்த குளுக்கோசமைனை தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். சோ நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.